சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தங்கையை வன்கொடுமை செய்த அண்ணன் தனது நண்பர்களுக்கும் விருந்தாக்கிய சம்பவம் கடலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த ஒரு சிறுமி அருகில் உள்ள பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது பெரியப்பா மகன் மேல் வனகிரி கோட்டைமேடு தெருவைச் சேர்ந்த 25 வயதான அஜய் தங்கை முறையில் உள்ள 12ஆம் வகுப்பு மாணவியிடம் அஜய் பாலியல் ரீதியாக அத்துமீறி நடந்து கொண்டுள்ளார். இதனிடையே மாணவி 8ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே அஜய் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். பின்னர் மாணவி பூ பெய்திய பிறகு அவரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார். இதனால் மாணவி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இந்த நிலையில் அஜய் மாணவியை மிரட்டி அடிக்கடி வன்கொடுமை செய்ததை தனது நண்பர்களான சூரிய பிரகாஷ், அரவிந்தன், சக்தி ஆகியோரிடம் தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து அவர்கள் மூவரும் மாணவியிடம் சென்று, நீ அஜயுடன் தனிமையில் இருந்த வீடியோ எங்களிடம் உள்ளது, அதை வெளியே விட்டால் உன்னுடைய அப்பா அம்மா தூக்கில் தொங்கி விடுவார்கள். நாங்கள் அதை வெளியே விடாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ எங்களுடனும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த மாணவியை அஜயின் நண்பர்கள் மூவரும் மிரட்டி பல முறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே மாணவியின் நடவடிக்கையில் பெற்றோருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அவர்கள் கேட்டபோது மாணவி தெளிவாக பதிலளிக்க மறுத்துள்ளார். இதையடுத்து மாணவியின் பெற்றோர் அவரை சென்னையில் உள்ள சித்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சித்தி அன்பாக பேசிய போது தனக்கு நடந்த கொடுமைகள் குறித்து மாணவி விவரித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் சித்தி வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை விசாரித்த வடபழனி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கை சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர். அதன்படி காவல் ஆய்வாளர் லட்சுமி மேற்கொண்ட விசாரணையில் சிறுமிக்கு நடந்த கொடூரங்கள் உண்மை என தெரிய வந்துள்ளது. பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் அஜய், சூரிய பிரகாஷ், சக்தி ஆகிய மூவரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள அரவிந்தனை தீவிரமாக தேடி வருகின்றனர். கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சக்தி என்ற இளைஞர் மட்டும் கோவையில் 2ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் மற்ற மூவரும் நாங்கள் தான் கெத்து என்று வெட்டியாக ஊரை சுற்றி வந்த இளைஞர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.